அண்மை செய்திகளை தற்போது பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பாக தமிழகத்தில் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொண்டது. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தியிருந்தது. அது தொடர்பான அண்மை செய்திகளை தற்போது பார்த்து வருகிறோம். பார் டெண்டர் முறைகேடு மூலம் அரசுக்கு 32 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு என லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகம் முழுவதும் இன்று காலை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒரு 41 இடங்கள்ல அதிரடியாக சோதனையை மேற்கொண்டு பல டாஸ்மாக் முறைகேடுகளை கண்டுபிடித்து அதன் பிறகுதான் இந்த சோதனையை தொடங்கி இந்த சோதனையில கிட்டத்தட்ட அரசுக்கு மட்டுமே 32 கோடி ரூபாய் இழப்பு பார் டெண்டர் முறைகேடுல ஏற்பட்டிருப்பதாக அந்த முதல் தகவல் அறிக்கையில அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். முக்கியமாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான இடங்கள்ல, முன்னாள் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் மற்றும் மூத்த மண்டல அதிகாரிகள் தொடர்பான இடங்கள்லுமே இந்த சோதனையானது நடைபெற்றது. இந்த நிலையில தான் வழக்கு தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை வெளியானது. அதுல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், தமிழ்நாடு மாநில வாணிப கழக டாஸ்மாக், அதாவது இந்த டாஸ்மாக் முழுவதுமே 5380 சில்லறை மதுபான கடைகளும் 3240 டாஸ்மாக் பார்களும் இயங்கி வருகின்றன. டாஸ்மாக் பார்கள் நடத்துவதற்கு காலியான அட்டை பெட்டிகள், அதாவது இந்த காட்டன் பாக்ஸ் சொல்லுவாங்க, அதை விற்பனை செய்வதற்கு புதிய டெண்டர்களை கோருவதற்கும் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த காட்டன் பாக்ஸ் விற்பனை செய்வதற்கு டெண்டருக்கு விடுவதற்கு அவர்களுக்கு தான் இந்த அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தது. டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகள் மூலம் அரசுக்கு கிடைக்கும் வருவாய் ஆண்டுக்கு ஆண்டு கணிசமாக உயர்ந்து வந்த போதிலும் அதற்கு மாறாக டாஸ்மாக் பார்கள் மூலம் அரசுக்கு வர வேண்டிய வருவாய் கடுமையாக குறைந்திருந்தது. என்ன காரணம் என்று தெரிய அவர்கள் ஆய்வு செய்த போதுதான் தற்போதுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மார்க்ல கிட்டத்தட்ட 32 கோடி ரூபாய் பார் டெண்டர் முறைகேடுல அரசுக்கு வருவாயானது இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாக தெரிய வந்திருக்கிறது. கட்சி நிதிக்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய உதவியாளர் கூட்டாளிகள் அதிகாரியுடன் முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் இன்று காலை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹோட்டல்ல அவரிடம் விசாரணை நடத்தினார்கள். கரூர் கும்பலை மிரட்டி கட்சி நிதி வாங்குகிறார்கள் என்று அந்த முதல் தகவல் அறிக்கையில பதிவு செய்யப்பட்டது. இது சம்பந்தமாகவும் செந்தில் பாலாஜியிடம் விளக்கம் கேட்டு கேள்விகளும் கேட்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 அதிகாரிகள் தொடர்ச்சியாக அவர் இன்று காலை 7 மணியிலிருந்து அவரிடம் விசாரணை நடத்தினார்கள். அமலாக்கத்துறை விசாரணை மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில தான் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கானது பதிவு செய்யப்பட்டு இன்று இந்த சர்ச் நடந்தது. முக்கியமாக முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் மேலாண்மை இயக்குனர் உள்ளிட்ட 7 பேர் மீது தற்போது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மட்டும் இல்லாம பெயர் குறிப்பிடாத மதுபான நிறுவனம், போக்குவரத்து நிறுவனங்கள் மீதும் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சர்ச் பல இடங்கள்ல இன்னும் ஒரு சில நாட்கள்ல தொடரும். இதுல சிக்கப்படக்கூடிய முக்கிய புள்ளிகள் யார், அவர்கள் எவ்வாறெல்லாம் அரசுக்கு வருவாயை இழப்பை ஏற்படுத்தினார்கள், இந்த வருவாய் இழப்பை ஏற்படுத்தி அதன் பிறகு அவர்கள் தனிச்சையாக அந்த வந்திருக்கக்கூடிய அந்த வருவாயை வைத்து எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அந்த டீட்டெயில்களுமே விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டீம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக கிட்டத்தட்ட 2022-23 ஆண்டுல கோவை வடக்குல மட்டுமே 17 கோடி 27,13,360 ரூபாயும், கோவை தெற்கு மாவட்டத்துல 13,83,23,360 ரூபாயும் மற்றும் நீலகிரி மாவட்டத்துல 1,95,74,844 ரூபாயும் அரசுக்கு பெரும் அளவுல வருவாயானது இழப்பு ஏற்பட்டிருப்பதாக இந்த முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முக்கியமாக அமலாக்கத்துறையின் மூலம் அரசு ஊழியர்கள், டாஸ்மாக் அதிகாரிகள், தனியார் நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் கூட்டு சேர்ந்துதான் டாஸ்மாக்ல பல முறை முறைகேடுகள் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதும் இல்லாம பலதரப்பட்டோரும் சேர்ந்து பல முறை இந்த முறைகேடுகள்ல ஈடுபட்டிருக்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 45 டாஸ்மாக் டிப்போக்களின் போக்குவரத்துக்கான டெண்டர் நடைமுறையிலுமே முறைகேடுகளானது நடந்திருக்கிறது. குறிப்பாக சன் டிரான்ஸ்போர்ட் இந்த நிறுவனம் தான் ரவிச்சந்திரன் இதை நடத்தி வருகிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 16 டாஸ்மாக் டிப்போக்களுக்கு விண்ணப்பித்து பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில கடந்த மார்ச் 2023 ஆண்டு
அந்த நாளிட்ட டிடி எண்கள் ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 50,000 மதிப்புள்ள 16 டிடிக்களும் தனது விண்ணப்பத்துடன் சமர்ப்பித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த டெண்டர் நடைமுறையின் போது 16 டிப்போக்களின் விண்ணப்பங்களில் ஒரே ஒரு டிப்போவிற்கு மட்டுமே ரவிச்சந்திரனுக்கு டெண்டர் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதுவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவரின் டிடி டாஸ்மாக் எஸ்பிஐ அந்த கணக்குல மூத்த மண்டல மேலாளர் டெபாசிட் செய்யப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 15 டிடிகளில 6 டிடிகளில் ரவிச்சந்திரனும் திருப்பி தரப்பட்டன. இது அனைத்துமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது போல பல பேர் இந்த விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுடைய இந்த எஃப்ஐஆர்ல அவர்கள் பெயர் குறிப்பிடாத நபர்கள் மீதும் இந்த எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இது மட்டும் இல்லாம பல பேர் இந்த டாஸ்மாக் முறைகேடுகள்ல சிக்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது.